ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன். ஓகே நான் என்ன உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வணக்கம் சார். என்ன குணசேகரன் சார், என்ன சார் பிரச்சனை? சப் கலெக்டர் நேரடியாக இன்வால்வ் ஆயிருக்காங்க சார். இப்போ தான் நான் பேசிட்டு வரேன். நீங்கள் அவங்கள தரக்குறவா பேசியிருந்தாலும் அவங்க இந்த விஷயத்தில் உங்களை இன்வால்வ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன் மேல மட்டும் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க சார். நான் ஒன்றும் தப்பு பண்ணல சார். டேய், அந்த பொண்ணுக்கு எனக்கு நிச்சயம் நடந்திருக்கு சார். சார் சத்தியமா என் மேல தப்பு இல்ல சார். என் மேல என்ன தப்பு இருக்கு? என்ன சொல்லிருக்க அண்ணா? உட்காரியா? அதான் சொல்றாங்கல்ல, என்ன பொம்பளை மாதிரியே புலம்பிட்டு இருக்க? உட்கார் முதல்ல. என்னென்ன பண்ணிட்டு இருக்க? உட்காரியா? டேய் உட்கார்றோம். என்னைய ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? உட்காருங்க. நான் அவருக்கு மரியாதை கொடுத்து பேசுறது சொசைட்டில ஒரு முக்கியமான ஆளுங்கிறதுனால. ஆளாளுக்கு பேசக்கூடாது, புரியுதா? குணசேகரன் சார் மட்டும் பேசினா போதும். சொல்லுங்க சார். சார் அவன் சரியான களவாணி பாரியா? அவர் தான் சொல்றாருல்ல, கொஞ்ச நேரம் பேசாம இரு. அமைதியா உட்காருண்ண. நீங்க ரெண்டு பேரும் தானே கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கீங்க. இவங்க யாரு? நானும் அவரோட பிரதர் தான் சார். அது என் தம்பி சக்தி சார். சார் என்ன சார் பண்ணிருக்கீங்க? 14 வயசு பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிருக்கீங்க. இது சட்டப்படி குற்றம். சார் நிச்சயம்லாம் எதுவும் பண்ணல சார். அவர் வீட்டு ஆளுங்க மேலே உள்ள கோவத்தில் இந்த பையனை வர வச்சு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னார். மற்றபடி வேற எதுவும் இல்லை சார். எது பேச்சுக்கா? நீங்க நிச்சயம் பண்ணலையா? டேய் சுமாரா. சார்
இந்த நிச்சயம் ஓலெல்லாம் எழுதுவாங்கல்ல சார், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சார். நீங்கள் வேணா அவங்ககிட்டயே விசாரிச்சு பாருங்கள் சார். சார் குடும்பமா சேர்ந்து ஏமாத்துறாங்க சார். என்கிட்ட நிச்சயம் பண்ண ஆதாரம் இருக்கு சார். ஐயா காட்டுங்க அவர்கிட்ட, கொடுங்க சார். டா எடுத்து சாப்பிட்டு காமி. இருக்கு சார், இருக்கு சார், எல்லா விஷயமும் இருக்கு சார், நான் காட்டுறேன் சார். சார் கொடுங்க சார். சார் இந்தாங்க. கல்யாண விஷயமா சும்மா பேசலாம்னு தான் உன்னையும் உன் மகனையும் வர சொன்னேன். இந்த நிமிஷம் சொல்றேனியா, நான் நிச்சயதார்த்தமே பண்றேனியா. பரிபூர்ண சம்மதமாயா? என் மக தர்ஷினிய என்னோட முழு சம்மதத்தோட உன் மகன் கரிகாலனுக்கு நான் கல்யாணம் பண்ணி தரேன். பாருங்க சார், இது பரிபூர்ணமா ஆத்மார்த்தமா நான் எடுத்த முடிவு. இந்த சட்டப்படி. என்னடா ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. இதான் உனக்கு ஆதாரமா? இதுல திருட்டுத்தனமா வேற வீடியோ எடுத்திருக்க நீ. இதுக்கே உன் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளலாம் தெரியுமா உன்ன? சார் நானும் பணக்காரன் தான் சார். பணக்காரன்னா தப்புன்னா கேட்க மாட்டோமா? பின்னிடுவோம் மின்னி. குணசேகரன் சாரே தப்புன்னா கூட இதே தண்டனை தான். குடியா அவன்கிட்ட. ஏய் இந்த குணசேகரன் சார், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கல்யாண வயசை தாண்டி இருக்கிற பொண்ணுங்களை கட்டி கொடுக்கவே யோசிக்கிறாங்க. நீங்க 14 வயசு பொண்ணுக்கு ஏன் சார் நிச்சயம் பண்ணீங்க? சார், என் மான மரியாதை எல்லாம் மொத்தமாக போச்சு சார். அது காரணம் வெளியே இருக்கிற ஆளு யாரும் கிடையாது சார். என் வீட்டுக்குள்ளே இருக்கிற என் குடும்பத்து ஆளுங்க தான் சார். இப்போ நீங்கள் என்னை கூட்டு வச்சு விசாரிக்கிறீங்க, இது எதுவுமே மண்டையில் ஏறல சார். உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க சார். எங்கே கையெழுத்து போட சொன்னாலும் போடுறேன். எனக்கு எல்லாம் வெறுத்து போச்சு. அண்ணே, ஏன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க சார்? நான் தான் சொல்கிறேன்ல சார், நிச்சயம் எல்லாம் எதுவுமே பண்ணல சார். அவர் கோவத்தில் பேசின வார்த்தையை வச்சுக்கிட்டு இந்த கிறுக்கு பையன் எங்கள் பொண்ணோட ஃபோட்டோவை போட்டு பேனர் வச்சிருக்கான் சார். அதுக்கு 4 வார்த்தை என் தம்பி திட்டி அமுச்சு விட்டுருக்கான் சார். எது திட்டி அனுப்புனாங்களா? சார் அவர் தம்பி என் நெஞ்சில நங்குன்னு மிதிச்சார் சார். கட்டை எடுத்து அடிச்சு வரட்டினார் சார். நான் வழியில ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே ஓடினேன் சார். அப்ப கூட வரட்டி அடிச்சார் சார். ஏய் வாய முட்றா. என்னடா உனக்கு வயசு? 29 சார். 29 வயசு ஆயிடுச்சு. எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க. நீ 14 வயசு பொண்ண நிச்சயம் பண்றியா? என்னடா படிச்சிருக்க? டபுள் டிகிரி சார், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். டபுள் டிகிரியா? படிச்ச மூஞ்சி பாரு. பேச்ச பார்த்தா படிச்ச பையன் மாதிரியா இருக்கு. லூசு பையல. ஏண்டா அவங்களே நிச்சயம் ஒண்ணு கூப்பிட்டா கூட நீ யோசிக்க மாட்ட? படிச்சிருக்கானா சல்லி பையல. சார் நீங்க ஒன் சைடா பேசிட்டு இருக்கீங்க சார். வாய மூடுறா, பேத்துருவோம் உன்னை. டேய் வாய முடுறா. யாருகிட்ட பேசுற? அமைதியா நின்றா. பொறுமையா பேசிட்டு இருக்கேனா? சார், மேடம் ஃபோன் பண்ணி பேசினாங்க. 14 வயசு பொண்ணு இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பேசி முடிவெடுங்க, எஃப்ஐஆர் போட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. அதான் நான் பேசிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டு மருமக தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. மேடம் யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொன்னதுனால தான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல சார், என் மேலே என்ன கேஸ் வேணாலும் எழுதுங்க, ஜெயிலில் வேணாலும் தூக்கி போடுங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க சார். அண்ணே, என்னண்ணே மறுபடியும் அதையே பேசிட்டு இருக்கீங்க? சரி சார், இதுக்கு மேலே நான் பேசி எந்த யூஸ் இல்லை சார். நான் உங்கள் பக்கமும் நிற்கல, இந்த பையன் பக்கமும் நிற்கல. நியாயமாக நடக்கணும்னு நினச்சி தான் நான் உங்களை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன். நீங்களே சொல்லிட்டதுக்கப்புறம் இனி நான் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு பதில் வேணும் சார். உங்கள் 14 வயசு பொண்ணுக்கு நீங்கள் நிச்சயம் பண்ணீங்களா இல்லையா? ஆமான்னு சொன்னீங்கன்னா அது சட்டப்படி குற்றம். அதுக்கு சட்டப்படி என்ன செய்யணுமோ நாங்கள் செய்வோம். அப்படி இல்லை, நடந்தது வெறும் மஞ்சள் நீராட்டு விழா தான், மற்றபடி வேற எதுவும் நடக்கலைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம்.
இதுக்கு மேலே பேச முடியாது, விட்டுருங்க. துரை, சார். நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே அந்த எவிடன்ஸில் என்ன இருந்துச்சோ அதை வச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுங்க. இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி லாக்கப்பில் வைங்க. துரை சார். நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே சார். அந்த எவிடன்ஸில் இருக்கிறத வச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுங்க. ஓகே சார். சார் அவசரப்படாதீங்க சார். யாரையா நான் அவசரப்படுறேனா? பின்ன என்னையா இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு? அவர் வாயை திறக்காம உட்காந்தா என்ன அர்த்தம்? சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் அண்ணங்கிட்ட பேசுகிறேன் சார். அண்ணா தயவு செஞ்சு இல்லைன்னு சொல்லுங்கண்ணே. இந்த பிரச்சனையை நம்ம இதோட முடிச்சுட்டு போயிடலாம் அண்ணா. இதில் நம்ம குடும்பத்தோட மரியாதையும் கௌரவம் அடங்கி இருக்குண்ணே. தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளுங்கண்ணே. அண்ணா மன்னிச்சிருங்கண்ணே. இனிமே உங்கள் பேச்சு கேட்டு மட்டும் நடந்துக்கிறேண்ணே. எல்லாம் பட்டுட்டேண்ணே. இந்த அளவுக்கு கொண்டு வருவேன்னு நான் நினச்சி பார்க்கலண்ணே. அண்ணா ப்ளீஸ்ண்ணே, இல்லைன்னு சொல்லிடுங்கண்ணே, நம்ம போகலாண்ணே. அண்ணா சொல்லுங்கண்ணே. சரி சார், நான் இதுலேருந்து ஒதுங்கிக்கிறேன் சார். நான் நிச்சயதார்த்தமெல்லாம் எதுவும் பண்ணல. இத்தோட முடிச்சுக்கலாம். எங்களுக்குள்ளேயே சமாதானம் ஆகிக்கிறோம் சார். அவள் அப்பாட்ட நான் பேசிக்கிறேன். மாமா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே மாமா. துரை, சார் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருங்க. சரிங்க சார். இந்த பையனை உள்ள உட்கார வைங்க. ஓகே சார். அவங்க அப்பா ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. சார் அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல சார். நீ ஜெயிலுக்கு போனா உங்க அப்பா உன்னை பார்க்க வர மாட்டாரா? உங்க அப்பா பணக்காரர் தானே, வர சொல்லு பாப்போம். சார் மினிஸ்டர் எங்களுக்கு சொந்தம் சார். டேய் பல்ல உடைச்சிருவேன். துரை, புடிச்சு லாக்கப்ல போடுங்க இவனை. போட. சார் பெரிய இடத்துல கை வைக்கீங்க சார். சும்மா விட மாட்டோம் சார். சார் தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் சார். சரிங்க சார், நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சரி சார், ரொம்ப நன்றி சார். வரேன் சார். அண்ணா போ. ஓகே போடா. சார் அந்த பெண்டிங்கில் இருந்த கேஸ் ஃபைல்லாம் செக் பண்ணி எவிடன்ஸ் எல்லாம் ம் என்கொயரி ஆரம்பிச்சிடலாமா சார்? ஓகே ப்ரொசீட். தேங்க்யூ சார். கொடு. பூட்டி இருக்கு. சாவி யார்கிட்ட இருக்கு? கொடு. ஐய சாவி யார்கிட்ட இருக்குன்னு தெரியலையே. பின்னாடி போய் பார்த்துட்டு வா, திறந்துருக்கான்னு. இந்த வாட்ச்மேன் அண்ணா எங்க? ஜனனி சாவி நீ வச்சிருக்க? என்கிட்ட இல்ல. ஐயப்பா, இந்த வீட்டை பார்த்தாலே எனக்கு பயந்து வருது. எப்படிதான் இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சோன்னே ஒரு மாதிரி ஆகுதோ தெரியல. ஐயோ, வீட்டுக்கு வந்த உடனே என்னென்னவோ ஓடுது மண்டையில. ஏன் தான் ஒரு மாதிரி வைப் ஆகுதோ. சே, இவங்கெல்லாம் ஏன் இன்னும் வரல? எப்பக்கா விடுவாங்க மாமாவை? அட நீ வேற, உன் மாமாவை அவங்க விட வேண்டிய அவசியம் இல்ல. உன் மாமா தான் அவங்கள விட்டுட்டு வரணும். சும்மாவே ஆடுவாங்க. இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு இந்த 4 கிறுக்கணுங்களும் சேந்தில ஏறி உட்கார்ந்துக்கு இருப்பாங்க. நம்மளே என்ன பண்ண போறாங்களோ? என்ன இவ்வளவு காலம்? இன்னைக்கு கன்ஃபார்மா இருக்கு, ஒரு பூகம்பமே இருக்கு. என்னடி சித்தி, பின் கட்டும் பூட்டிருக்கு, மூர்த்தி அண்ணனையும் காணோம். நல்லது, அற்புதம். வா, இது திறந்துருக்கு, என்னதான் பார்க்கலாம். பூட்டித்தான் இருக்கு. இந்த பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்கணும், வீட்டுக்குள்ள போய் விளக்கேத்தணும். என்ன இவங்க இப்படி பண்ணிக்கிருக்காங்க? வாங்க உட்காருவோம். வரட்டும், அவங்க தான் யாராவது சாவி வச்சிருப்பாங்க.
இதுங்க எப்போ வர்றது, நம்ம எப்போ உள்ளார போறது? உள்ள போக கூடாதுன்னே லேட்டா வருவாங்க. ஐயோ, இதெல்லாம் எப்ப கலட்டி போடுவோன்னு இருக்கு. நச நசன ச்சே. கதவு திறந்தா சீலையாவது மாத்தலாம். போய் படுத்தா தேவலன்று. அப்படியே படுத்துட்டாலும் நைட்டு வேற தூங்கலையா? வெயில்ல உட்கார்ந்துருக்கிறது மண்டை வலிக்குது எனக்கு. வந்துருச்சுக்கா. சாவி கிட்ட தான் இருக்கும். நான் கேட்டா இருந்தாலும் தரமாட்டா. நீங்களே கேளுங்க. ஏமா ஆதிரா, சாவி வச்சிருந்தா கூட கதவு பூட்டி இருக்காங்க. ஓ, சாவி இல்லையா? அப்ப நல்லா வெளியிலே இருங்க. எங்க எல்லாரையும் ரோட்ல இழுத்து விட்டு என்ஜாய் பண்ணீங்கல்ல, அதுக்குதான் இந்த நிலைமை. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ விளையாடாத ஆதிர. தர்ஷினிக்கு ஆரத்தி எடுக்கணும், உள்ள போய் விளக்கேத்தணும். வச்சிருந்தா குடுத்துரு. ஆமா ஆமா, அவ அப்பாவை நல்லா பிளான் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு அவளுக்கு ஆரத்தி ஒண்ணுதான் கேடு. ஆனா சொல்லக்கூடாது, நல்ல பிளான். என்னையும் உங்க கூட கன்வின்ஸ் பண்ணி சுத்த வச்சுட்டீங்கல்ல. நாம இப்ப அதெல்லாம் செஞ்சோம். எங்க அண்ணன் எப்படி இருக்கிறாரோ, என்ன பண்றாரோ. ஏமா ஆதிரா, உனக்கு எதுவும் தெரியாதா? நாங்க ஃபோன் பண்ணாலும் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. எனக்கு ஒண்ணு புரியல. அங்க என்னவோ குலுங்கி குலுங்கி சிரிச்சுக்கிட்டு ஜாலியா ஃபங்க்ஷன் நடத்துனீங்க. இப்போ இந்த ஏரியா வந்ததும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா உங்க ஓவர் ஆக்டிங்க? உனக்கு அங்க என்ன ஆச்சுன்னு தெரியுமா தெரியாதா? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். வெளியிலே இருங்க. போய் தொலை பைத்தியம். ஆளையும் மண்டையும் பாரு. என்ன ஜனனி, மாமாவை அப்படி கூட்டிட்டு போனாங்க. அக்கா, அவ கூட்டிட்டு போல, மாமாவே வம்படியா ஏறி போனாரு. நீங்களே மாத்தி சொல்லாதீங்க. ஏமா, இன்னும் ஒரு விவரமும் தெரியலையே. தம்பிங்களுக்கும் கூப்பிட்டா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு டென்ஷனா இருக்கு. என்னாச்சுன்னு கொஞ்சம் யார்கிட்டயாவது விசாரிச்சு சொல்லேன் ப்ளீஸ். என்னதான் இருக்கும்? எஸ் சார், நான் ஜனனி பேசுறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மண்டபத்துல வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்ல. எஸ் மேடம், சொல்லுங்க. சாரி டு பாதர் யூ. அந்த கேஸ் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நான் கால் பண்ணேன். எங்க வீட்ல இருந்து போன யாரையும் ரீச் பண்ண முடியல. அதான். மேடம், நத்திங் டு வரி. டிசி சார் எல்லார்கிட்டயும் பேசி அனுப்பிட்டாரு. கேஸ் ஒன்றும் ஃபைல் பண்ணல. உங்க வீட்டு ஆளுங்களாம் அப்பவே கிளம்பிட்டாங்க. அந்த பையன் கரிகாலனை மட்டும்தான் உட்கார வச்சிருக்காங்க. ஓ அப்படியா? ஓகே சார், தேங்க்ஸ் a lot. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இட்ஸ் ஓகே மேம். என்ன அக்கா, அவங்கள அப்பவே அனுப்பி வச்சிட்டாங்களாம். என்னது? கிளம்பிட்டாங்களா? புறவை எங்க போயிருப்பாங்க? நடு ரோட்ல எங்கனையாவது நின்னுக்கு இருப்பாங்க. கூட்டமா நின்னு நம்ம குடியை எப்படி கெடுக்கலான்னு பிளான் போட்டு ஃபுல்லா பேசி முடிச்சுட்டு அப்புறமா வந்து சேருவாங்க. இதுக்கு மேல நமக்கு நிம்மதி கிடையாது. அதுவும் இந்த பிள்ளை இருக்குல்ல, இதை விடவே மாட்டாங்க. அரக்க கூட்டம். ஐயோ, ஒரு மாதிரி நச நசன்னு இருக்குக்கா. வெயில் வேற மண்டைய பொழக்குது. காலையிலேருந்து தலைவலி. ஐயோ, வந்த காரியம் அனுப்பி விட்டோம். இதை பாருங்க, நம்மளை இதுவா அதுவான்னு கேட்டுட்டு இது மட்டும் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கு கார்ல உட்காந்துக்கிட்டு. வர்ற வரைக்கும் இங்கனையே கடக்க வேண்டியதுதான். இங்கே கடக்கட்டுன்னு தான் லேட்டாக வராங்க. வேற என்ன செய்யறது? யாத்தி இன்னொரு சாவி எதுவும் இல்லையா? அவங்க ஜெயிலுக்கு போனதுக்கு வருத்தப்பட்டு உட்கார வேண்டியதானே?